இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு தெரியுமா? உங்க வீடா? அதான்க்கா, எங்க வீடுனா நான் வேலை செய்யற வீடுன்னு சொன்னேன். ஆனா எங்க வீடுன்னு அப்படி டக்குன்னு நான் சொல்லிட்டேனே. இது உன் வீடுதான் பாலகி. கடவுளுக்கு உன் நேர்மை தெரிஞ்சதுனாலதான் உன் வாயில இருந்து அந்த வார்த்தையை வர வச்சிருக்காரு. அந்த பாம்ப நான் தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தேன். உடனே பயந்து போய் தெரியாம அவரோட இடுப்புல ஏறி டைட்டா புடிச்சுக்கிட்டேன்க்கா. பாம்பு! அவர் என்னடானா பாம்பு இல்ல ஒண்ணும் இல்லன்னு கீழே போயிட்டாரு. அப்பதான் மனோகரி இருக்காங்கல்ல, பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டே வெளியில வந்தாங்க. உடனே அவரு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாரு. ஆனா பசங்க இல்லாததுனால நல்லதா போச்சுக்கா. அவங்க மட்டும் இருந்திருந்தா இந்த விஷயம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும்னு தெரியுமா? அம்மா, பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. மிஸ் அம்மா, ஹாய் குட்டீஸ். மிஸ் அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் அம்முக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அஞ்சலி அந்த பையனை செமையா ஃபூல் பண்ணிட்டா. இதெல்லாம் அஞ்சலி பிளான் தான். இந்த அஞ்சலி பிளான் போட்டா அது எப்படி மிஸ் ஆகும்? சூப்பர் அஞ்சலி. இன்னும் பாய்ஸ் மட்டும் கன்வின்ஸ் பண்ண மிஸ் அம்மா. அவங்கள கொஞ்சம் பேராவது நம்ம சைடு வந்தா நம்ம தான் வின்னர். கண்டிப்பா வருவாங்க. ஃபாஸ்டா ஃப்ரெஷ் ஆகி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஹோம்வொர்க் முடிச்சிட்டு நாளைக்கு எப்படி மீதி இருக்கிறவங்களையும் நம்ம சைடு வர வைக்கிறதுன்னு யோசிக்கலாம். எல்லாருமா சேர்ந்து பக்காவா பிளான் போடலாம். ஓகே ஓகே, சரி வாங்க போலாம். ஓவரா பண்ணாம வா. இதனாலதான் என்னால உங்க கூட வர முடியல குப்தா. நான் உங்க கண்ணுக்கு சுயநலவாதியா தெரியலாம். ஆனா நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு இருந்த ஒரே ஒரு ரத்த சம்பந்தம் என் குழந்தைங்க தான். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள என்ன மாதிரி பாத்துக்கிற ஒரு ஆளு கிடைக்கிற வரைக்கும் என்னால இங்க இருந்து வர முடியாது.